ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நைட்டு டின்னர் செய்யக்குள்ள திடீர்னு ஞாபகம் வந்துச்சு இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு. அப்புறம் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். காலையில் செஞ்ச இட்லி கொஞ்சம் மீந்தமாயிட்டுச்சு. அதை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பிட முடியல. சரி சூடாக அதை உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கிக்கிட்டு இட்லியை நம்ம அப்படியே போடலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து அதில் போட்டு வதக்கி உப்புமா மாதிரி நல்லா டேஸ்ட் வந்துடும். ஃபஸ்ட்லாம் நம்ம ஃபுட்டு நிறையா வேஸ்ட் பண்ணுவேன், தூர போட்டுருவேன். இப்போலாம் மனசு வர மாட்டேங்குது. பழைய சாதமாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி அதை தயிர் வச்சு தாளித்து எப்படி சாப்பிட்லான்ட்டு சொல்லிட்டு தான் யோசிப்போம். அதே மாதிரி தான் இட்லி. இதை சாப்பிட முடியல, சரி தூரமாக வச்சுட்டு தோசை ஊற்றலான்னு தான் போனேன். ஆனால் அதுக்கப்புறம் சரி வேண்டாம், இத்தனை இட்லி இருக்குது, ஒரு 7-8 இட்லிக்கு மேலே இருந்துடுச்சு. அதை உப்புமா மாதிரி செஞ்சோம், சாப்பிட்டோம். 3 பேர் தான் சாப்பிட்டோம். ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சோம்பேறிப்படாமல். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாருனே தெரியாத 42 பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் தொடர்ந்து வீடியோ போடணுன்னு ட்ரை பண்ணுறேன். காலையில் இட்லிக்கு வச்சு அதே சாம்பாரை சுட வச்சு சாப்பிட்டாச்சு. அடுப்படி கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.